தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 9வது வாக்கியம், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லும் போது எவ்வாறு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க முடியும்? பிறரை அன்பு செய்வதன் வழியாக. அப்போ பிறரை அன்பு செய்வதன் வழியாக கண்முன்னே இருக்கின்ற மனிதர்கள், அப்போ நமக்கு எதிராக பேசுகிறவர்கள், நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள், மற்றவர்கள் முன்னில் நம்மை கொச்சைப்படுத்துகிறவர்கள், மற்றவர்கள் முன்னில் நம்மை கொச்சையாக பார்க்கிறவர்கள், அவர்களை நீயும் நான் மன்னிக்கின்ற போது கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருப்போம். அவர்கள் மீது வெறுப்பு வைராக்கம் வைத்து நாம் வாழ்கிற சமயத்தில் கிறிஸ்து அன்பில் நாம் நிலைத்திருக்க மாட்டோம். அவர்கள் வெறுப்பு வைக்கிறார்கள், அவர்கள் கோபப்படுகிறார்கள், அவர்கள் கத்துகிறார்கள், அவர் செயல்படுகிறார்கள். எப்படி வேணும் செய்யட்டும், நீங்களும் நானும் திருப்பி கோபப்பட வேண்டும் என்ற அவசியம் அங்கு இல்லை. மாறாக அவருடைய நிலையை புரிந்து கொள்வோம். நிலையை புரிந்து கொண்டு அனுசரித்து நாம் போகின்றோம் ஒழிய வேறு எதுவும் இல்லை. அப்படி நிலையை புரிந்து கொண்டு அனுசரித்து நாம் போகிறோம் என்றால் அன்பின் வெளிப்பாடு தான் ஒழிய வேறு எதுவும் இல்லை. அதை நாம் பார்க்கின்றோம். மாறாக பரவாயில்லை என்று சொல்லி போகிறதல்ல, புரிந்து அன்பு செய்வது, இதான் தெய்வம் எதிர்பார்க்கின்றார். அப்போ கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் மற்றவர்களை மன்னித்து வாழ வேண்டும். பிறரை, யார் அந்த மற்றவர்கள்? என் கூட இருக்கிறவர்கள், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் சகோதரன், என் சகோதரி, என் அருகில் இருக்கிறவர்கள், என் கூட பணி செய்கிறவர்கள், இவர்களை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இதா கிறிஸ்துவின் அன்பில் நான் நிலைத்திருப்பேன். அது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இறைவனுடைய கிருபை இல்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை போலவே உம்முடைய அன்பில் நான் நிலைத்து நிற்பதற்கான கிருபையை எனக்கு தாரும். ஆண்டவரே, எல்லோரையும் அன்பு செய்து வெறுப்பு வைக்காமல் எல்லோர் மேலும் அன்பு வைத்துக்கொண்டு வாழக்கூடிய வரத்தை எனக்கு தாரும். அவ்வாறு வாழ்கிற சமயத்தில் ஏற்பட காயங்கள், அந்த காயங்கள் அத்தனையும் ஆண்டவரை உம் திரு சிலுவையோடு நான் இணைத்துக் கொள்கிறேன் சொல்லிக்கொண்டு நம்ம பாடி ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய அன்பினால் என்னை நிறைத்து கொள்ளும். உம்முடைய தெய்வீக சக்தியால் நிரப்பிக்கொள்ளும். வாக்குறுதியான ஆவியினால் என்னை நிரப்பியல்லும். நம்ம மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.